கடந்த வாரம் முழுவதும் சந்தையில் ஊசலாட்டம் இருந்தபோதிலும் இறுதியாக சந்தை மீண்டு வருவதற்கு பின்வரும் காரணங்கள் முக்கியமாக அமைந்தன. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முற்போக்கு. கடந்த 3 மாதங்களாக நீடித்து வந்த மத்திய கிழக்கு பிராந்திய பதற்றம், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக சற்று தணிந்துள்ளது. இது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம். புவிசார் அரசியல் பதற்றங்கள் சற்று குறைந்ததால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $105 என்ற அளவிற்கு கீழ் சரிந்தது. இந்தியாவின் பணவீக்க அச்சத்தை சற்றே குறைத்துள்ளது. RBI தலையீடும் ரூபாயின் மீட்சியும். கடந்த வாரங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்து $96 முதல் $97 வரை சென்றது. இதனை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி சந்தையில் அதிரடியாக தலையிட்டு டாலர்களை விற்பனை செய்ததால் ரூபாய் மதிப்பு வலுவடைந்து $95.69 ஆக மீண்டது. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் அச்சத்தை குறைத்துள்ளது. நிறுவனங்களின் 4ஆம் காலாண்டு முடிவுகள். நிறுவனங்களின் இறுதி காலாண்டு வருவாய் முடிவுகள் மற்றும் சில முன்னணி நிறுவனங்களின் டிவிடெண்ட் அறிவிப்புகள் சந்தைக்கு சாதகமாக அமைந்தன.